தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. We praise you Lord, we praise you. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஓரிடத்துல கூடி உம்மை ஆராதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஜெபிப்பது, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பது நீர் இந்த பூமியில் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் பரிசு ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி பேர்பட்ட ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினரே. ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படி, உண்மையுள்ள ஆராதனை எடுக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த பாராட்டினை இவ்வளோ மகத்துவமான காரியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களை ஒருவர் பார்த்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை எல்லாம் மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்பதற்கு அடையாளமாய் அப்பேற்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்து வந்த ஜனங்களை பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியின் தேவனை தரிசிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், ஆராதிக்கும்படியாய் எங்களை ஒன்று சேர்த்து நீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்தில் இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை எதிர்பார்ப்போடு, என்ன வாஞ்சியோடு, என்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறார் என்பதை நன்கு அறிந்த ஆவியானவரே, நிபந்தனை இல்லாமல் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன், ஒரு முறை கூட வெறுமனே அனுப்பாதவர் என்று ஆண்டவர் உம்மை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்பேற்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக ஆண்டவர். நம்முடைய ஜனங்களுக்கு அற்புதம் செய்வது உமக்கு லேசானது ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவது உங்களுக்கு லேசானது ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் ஏர் ஓலாம் என்று உம்முடைய வார்த்தை பாடினோமே. உமக்கு ஆரம்பம் இல்லை, முடிவொன்றுமில்லை. நீரே துவங்குகிறவர், நீரே காரியங்களை எல்லாவற்றையும் முதன்மையாய் வைக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, துவக்குகிறவரும் நீங்க தான் ஆண்டவரே, முடிக்கிறவரும் நீங்க தான், வழி நடத்தி செல்லுகிறவரும் நீங்க தான் இயேசுவா. உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தயவுக்காய் நன்றி, உம்முடைய காருண்யத்திற்காய் நன்றி ஆண்டவரே. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது, கிருபையினால் நிறைந்திருக்கிறது, தயவினால் நிறைந்திருக்கிறது. அந்த தயவிற்குள்ள எங்களை வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு கொள்வாராக. உமக்கே மகிமை. இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கரங்களை தட்டி நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் மனமாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சத்தமா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்லோரும் என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லோரும் எல்லா இயேசுக்கு சித்தா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சத்தமா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. எல்லோரும் அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்கச் செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்கச் செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். எல்லோரும் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. ஆமென். நம்மை பெருகச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும்
1000 மடங்கு அதிகமாய் பெருகுவீர்கள். அந்த வாக்குத்தத்தம் சொன்ன இடம் என்ன? எந்த இடம் தெரியுமா? அடிமைத்தனத்தில் இல்லை, வனாந்தர வாழ்க்கையில் இல்லை. அவங்கள கொண்டு போய் கானான் தேசத்தில் உட்கார வச்சுட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில், வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், அந்த தேசத்தில் உட்கார வச்சு சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஆசீர்வாதம். தேவனுடைய உள்ளத்தை பாருங்க, தேவனுடைய இருதயத்தை பாருங்க, தேவனுடைய மனசை பாருங்க. நம்மை குறித்தும், நம்முடைய வாழ்க்கை குறித்தும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும், சந்ததிகளை குறித்தும் அவருடைய எண்ணத்தை பாருங்க. என் ஜனம் இந்த பூமியில், விழுந்து போன பூமியில், தீமை நிறைந்த பூமியில் எல்லா பகுதியிலும் நன்றாக இருக்க வேண்டும், பெருக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். இது அவருடைய சித்தம் பாருங்க, அது அவருடைய விருப்பம். அதனால நீங்கள் அப்பேற்பட்ட தேவனை நம்புகிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அடிக்கடி நினைவு கூறுங்கள். இந்த மாதத்திலும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை, கணம், ஞானம், மகிமை, துதி பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஆமென். எப்பொழுதெல்லாம் அவர் என்னவா இருக்கிறார், எப்பேற்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அடிக்கடி 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 உங்கள் நினைவுக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்கள் விசுவாசத்துக்குள்ள, உங்கள் எண்ணத்துக்குள்ள வந்து வந்து நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் அவர் யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மூலிமா அவர் வெளிப்படுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸோ அதனால தான் அடிக்கடி இந்த மாதிரி பாடல்களை அதிகமாக பாடுறோம். ஏன்? உங்கள் மனசில் அது பதியணும். நீங்கள் நம்புகிற தேவன் யார் என்பதை உங்கள் மனசு பதியணும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை மனசில் பதியணும். ஏன்னா இந்த மனசில் தேவையில்லாத அத்தனை காரியங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, சோர்ந்து போக பண்ணுகிறது. அதுக்கு இடம் அளிக்காமல் இருப்பதற்கு ஒரே வழி, அவர் யார் என்பதை நீங்கள் நிரப்புங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேறிடும். நீங்கள் அதை போகிறதுக்காக போராட வேண்டாம். அவர் யார் என்பதை உள்ளத்தில் வைங்க, தேவையில்லாததெல்லாம் வெளியேறும். சத்தமாமேன்னு சொல்லாம இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை, கனம், ஞானம், மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை, கனம், ஞானம், மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. சாபமானீரே, எந்த சாபம் போக்கிட, பாவமானீரே, என்னை நீதியாக்கிட, காயமானீரே, எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே, எந்த நேர்மை நீக்கிட, சாபமானீரே, எந்த சாபம் போக்கிட, பாவமானீரே, என்னை நீதியாக்கிட, காயமானீரே, எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே, எந்த நேர்மை நீக்கிட. எல்லாரும் நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவன். சொல்லலாமே. ஓ, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. மகிழ்வன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையா அபிஷேகம் செய்தி,
ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்தன் நீதியையோ, நாளெல்லாம் உந்தன் துதியையோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவையெல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனில் சொல்லலாமே எல்லோரும். என் நாவு உந்தன் நீதியையோ, நாளெல்லாம் உந்தன் துதியையோ, ஓயாமல் போற்றி பாடு குறைவை எல்லாம் நீக்கி போடு கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமைகாவும் நீரே. வல்லமை கனம் ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எல்லோரும் யூதாவின் ராஜசிங்கம் நீரே, நீரே. அல்பாவும் ஓமெகாவும் நீரே, நீரே. வல்லமை கனம் ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. சொல்லலாமே, பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. இன்னொரு முறை, பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. ஆமென். ஓகே, நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தம் எங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தாது ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த சத்திய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு போதிக்கும்படிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் எங்களுக்கு சத்தியமாய் போதித்து எங்கள் இருதயத்தில் அந்த சத்தியத்தை பதிக்க வைக்கும்படிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆவியானவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த பூமியில் உங்களுக்கு மகிமையாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆவியானவரே, என்னில் இருக்கிறத, எங்கள் சபையில் இருக்கிறத, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறத எல்லாம் கர்த்தர் விளக்கி இன்னும் இன்னும் எங்களை மகிமைக்கு நேராய் நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பன் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்தையும் விளையேற பெற்ற ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நேராக்குவதாக, கிறிஸ்துவுக்குள் எங்கள் சிந்தனைகள் சிறைப்படுத்தப்படுவதாக அப்பா. ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயம் 10 கட்டளை தொடங்கி 10 கட்டளை போயிட்டே இருக்குது. ஓகே, கர்த்தர் நல்லவர். நிச்சயம் ஆண்டி அங்கிள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களோட இருப்பதில். தேங்க்யூ. ஓகே, நம்ம 10 கட்டளைகளும் இயேசுவும் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம் இது ஆவியானவர் எனக்கு என்னுடைய பைபிள் ஸ்டடியில் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை இதை நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை பெரிதாக இருக்கும். ஓகே,
நம்ம 10 கட்டளையில் அந்த கட்டளை அப்படி சொல்லலாமே, மனப்பாடமாக இல்லாட்டியும் பார்த்து கூட சொல்லலாம். பட் அது நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாவது கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். மூன்றாவது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஐந்தாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஓகே, ஆறாவது வார்த்தைக்கு முன்பாக நம்மளுடைய திறவுகோல் வசனம் டிவியில் கூட பார்த்து எல்லாரும் அந்த திறவுகோல் வசனத்தை நம்ம வாசித்து விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செய்திக்கு நேராய், வார்த்தைக்கு நேராய் நம்ம வரலாம். கலாத்தியர் 3:13. எல்லாரும் இந்த இடத்துல நமக்குன்னு வர இடத்துல எனக்குன்னு சொல்லி வாசிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களை நிரப்பும். ஆமென். எல்லாரும் வாசிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென், ஆமென். ஓகே, நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது கட்டளை நம்ம தியானிக்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லலாமே, கொலை செய்யாதிருப்பாயாக. ஓகே, கர்த்தருடைய மனதில் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் ஒரு கட்டளை சொல்கிறாருன்னா தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது தான் அவருடைய வார்த்தை. ஏதோ மனுஷ வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, இது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென். சீனாய் மலையில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்தினால் எழுதப்பட்டு தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த 6வது கட்டளை. உபகட்டளையும் இருக்குது. ஸோ இது 6வது கட்டளை, பிரதான கட்டளைன்னு சொல்லலாம். 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். தேவனுடைய எண்ணத்திலிருந்து வந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. சக மனுஷனை மதிக்க கற்றுக்கோ, சக மனுஷனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோ, நல் உறவை மேம்படுத்திக்கோ. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. நல்ல தேவன் நன்மைகளை, நம்ம நன்மையான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். ஆமென். ஓகே, அப்போது உபகட்டளையாக ஆண்டவர் இதை கொஞ்சம் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் கொலை செய்யறான் அப்படின்னா அதை எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறாருங்கிற ஒரு வசனத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 21 12 13 14 நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 21 12 13 14 நான் வாசிக்கிறேன். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, கொலை செய்யாதன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த காரியம் நடந்தே இருக்குதுன்னா அந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது இதெல்லாம் நம்ம உபகட்டளையாக நம்ம இதைய படிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் ஒரு மனிதனை சாகும்படி அடிச்சின்னா நிச்சயமாக அவன் கொலை செய்யப்படணும். இது ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறார். அடுத்தது ஒன்று சொல்கிறார் பாருங்கள், 13வது வசனம். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். அதாவது உள்ள எந்த இன்டென்ஷனும் இல்லை, தற்செயலா தேவ செயலாய் நாங்கள் போட்டிருக்கு. பதிவிருந்து, அதாவது ஓகே இவனை நான் கொல்லணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனோட பகையா வகை தேடி திட்டம் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் தெய்வ செயலாக திடீர்னு ஒருத்தனை நீ கொண்டுட்டின்னு வையேன், நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை நியமிப்பேன், நீ அங்கே ஓடிடணும் அப்படிங்கிறார். அவனுக்கு ஒரு கிரேஸ். அப்போ 14வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, ஒருவன்
பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செஞ்சு ப்ரீ பிளான் பண்ணி உள்ள ஒரு திட்டம் வச்சுட்டே இருந்து இவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சதி மோசம் செஞ்சு வார்த்தை சொல்லுது, அவனை துணிகரமாய். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல துணிகரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி ஆண்டவர் டீச் பண்ணியிருக்கார், கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னன்னு, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு அவனுக்கு அந்த கட்டளையை அவன் மனசில் பதிய வச்சிருக்காரு. ஆனால் அது தேவனுடைய வார்த்தை என்று அறிந்தும், அது தேவனிடத்தில் வந்த ஒரு கட்டளை என்று அறிந்தும், அது தேவனுக்கு பிடிக்காது என்று அறிந்தும் இவன் என்ன பண்ணுறான்னா விரோதமாக சதி மோசம் செய்கிறான். இந்த சதி மோசங்கிறப்ப அதாவது அண்டர் கிரவுண்டில் ஒரு பிளான் இருந்தாவே, நிஜமாக சொல்கிறேன், அது ஒரு பிசாசுடைய காரியம். அடுத்தது ஒரு துணிகரம்னா கர்த்தர் எதையும் துணிகரன்னு பார்க்குறாருன்னா, வார்த்தைக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோம்னா அதுக்கு பேர் தான் துணிகரம். ஆமென். தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செயல்படுவதும் ஒன்றே. ஆமென். அப்போ இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அவனை சொல்கிறாருன்னா, அவன் துணிகரமாக கொள்கிறான். அவனுக்கு அது தெரியும், தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன், அதைய மீறி செய்கிறான்னா அவனை என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய், அவன் என் பலிபீடத்திலே வந்து கெஞ்சினா கூட நான் அவனுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேன், கட்டாயமாக அவனை பிடித்து கொண்டு போய் நீங்கள் கொலை செய்ய வேண்டும். நம் தேவன் எவ்வளவு நல்லவர். ஆனால் இந்த கொலைன்னு வரப்ப ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறாருன்னு பாருங்களேன். 12வது வசனத்தோட இதை சொல்கிறேன், அறிஞ்சு கொலை செய்கிறது. அப்படி அதாவது இவன் நான் இப்போ சாகடிக்க போகிறேன்னு இவன் சாகணும்னு நினச்சி அவன் இன்டென்ஷனில் அடிக்கிறான். அதுதான் 12வது வசனம், அவனும் கொலை செய்யப்படணும். இப்போ 13வது வசனம், தற்செயலாய் தெய்வ செயலாய் அவனுக்கு தனக்கு கைக்கு நேரிட்டவனை கொன்னுட்டா, நீ பயப்படாத, உனக்கு நான் ஒரு ஸ்தலத்தை வச்சுருக்கிறேன், உன் ஸ்தலத்தை நான் உனக்கு நியமிப்பேன்னு அவன் மேலே ஒரு கிருபையும் காட்டுறார். ஆனால் 3வது ஒருத்தன், அவன் யாருன்னா துணிகரமாய், தேவனுடைய வார்த்தைன்னு தெரிஞ்சும் கர்த்தர் இதை சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சும் அவன் மனசில் துணிகரமாய் அவன் செஞ்சா அவனை கட்டாயம் கொலை செஞ்சிருங்கிறாரு. ஆமென், ஆமென். நம்ம தேவன் நல்ல தேவனா? கட்டாயம் நல்ல தேவனுங்க. அவர் ஏன் தம்முடைய ஜனத்துக்கு இதை போதிக்கிறார் என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம். இது பழைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் ஆதாம் தேவனுக்கு விரோதமாக எழுந்ததுனால ஆதாமின் மூலமாய் வந்த அத்தனை சந்ததியும் பாவ சந்ததியாக இருக்கிறது, அடிமைத்தனத்தின் சந்ததியாக இருக்கிறது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த அடிமைத்தனத்தின் சந்ததியை தன்னுடைய கரத்தில் எடுத்து தகப்பனாய் அவர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். நீங்கள் 10 கட்டளை பிரமாணம் கர்த்தர் எதுக்காக போதித்தார் தெரியுமா? என் பிள்ளை தப்பு செஞ்சிடக்கூடாது. பாவங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது இன்னும் அதோட வீரியம் பெருசு. பாவம் சாதாரண விஷயம் இல்லை, அது சர்ப்பத்தை போல எழும்பும். அது தெரியாது, எப்போ சீறி உன்னையவே தீண்டுன்னு உனக்கே தெரியாது. அதனால் நான் சொல்கிற கட்டளைகளை நீ பின்பற்றுன்னு சொல்லி ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொண்டு தான் இந்த கட்டளையை கொடுக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா என்ன பிரச்சனைனா, பாவம்தான் பிரச்சனை. அந்த பாவ சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் நல்லவனாக வாழணும்னு நினச்சாலும் அவனை வாழ விட மாட்டேங்குது. அப்போ தான் கர்த்தர் இந்த கட்டளைகளெல்லாம் கொடுத்து சொல்கிறாரு, கொலை செய்யாதன்னு சொல்லிட்டு. இந்த 3ஐயும் நம்ம தியானிக்கிறப்ப நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது. என்ன தெரியுங்களா? ஒருத்தன் கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா உள்ளத்தை பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளுடைய இன்டென்ஷனை கர்த்தர் எப்போதுமே வாட்ச் பண்ணுறாருங்க. அதனால் உங்களை ஒருவேளை பிறர் தவறாய் பேசலாம், நீங்கள் நன்மை செய்து பிறர் தவறாய் பேசலாம், எப்படி வேணால் உங்களை ஒருங்க ஜட்ஜ் பண்ணலாம், அது அவங்களுடைய உரிமை. அப்படி தானே? ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம், பழகுறோம், நீங்கள் உள்ள ஜட்ஜ் பண்ணுறது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய உரிமை. ஆனால் நான் இந்த காலவேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார்.
ஸோ நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இப்போ தச்சையெல்லாம் கொண்டு போட்டவனை கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, அவன் உள்ள தெரியும், ஐயோ நான் இவனை சாகணுன்னே இவனை அடிக்கலையே, ஐயோ நான் கொலை செஞ்சுச்சனே அப்படின்னு அவன் உள்ளம் பதறும். அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு, ஆமாப்பா நீ தற்செயலாக தான் இதை செஞ்ச, உன் உள்ளத்தை தான் நான் பார்க்குறேன், தைரியமாக இரு, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் வச்சிருக்கிறேங்கிறார். ஆமென். வெளியே எப்படி வேணாலும் நம்ம நடந்து கொள்ளலாம், ஆனால் இருதயங்களை சோதித்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். நிஜமாலுமே வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் எப்படி அழுவோன்னா, சோர்ந்து போவோன்னா, நன்மை தானே செஞ்சேன், எனக்கு தீமை வந்துருச்சே, நன்மை தானே செஞ்சேன். யோசேப்பு அப்படி தான் சோர்ந்து போனான், நான் நன்மை தானே செஞ்சேன், ஆனால் எனக்கு தீமை வந்துருச்சே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறதுனால உங்களை தப்பாக பேசுகிறவங்கள குறித்து நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஆமென். உங்களுடைய உள்ளந்திரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக இல்லை, என் மனசு கர்த்தருக்கு தெரியும், லைஃப்பில் போயிட்டே இருக்கலாம். ஆமென். ஓகே, இந்த கொலை செய்த காரியத்தில் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். துணிகரமாக யார் கொலை செய்கிறா கர்த்தருக்கு தெரியும், யார் சதி மோசம் செய்கிறா கர்த்தர் அறிவார். ஆமென். அவன் ஒரு வேளை செஞ்சுட்டு நினச்சி பாருங்க, இப்படி கொலை செஞ்சவன் சொல்லலாம், ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். ஆனால் மோசேயை ஏமாற்றலாம், சபை மூப்பர்களை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. ஆமென். ஆமென். ஸோ அதனால தான் கர்த்தர் இந்த இன்டென்ஷனை குறித்து அழகாக இந்த கட்டளை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதனால் துணிகரமாக நீ ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆமென். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமும் 35 சில காரியங்களை நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். என்னாகமும் 35 என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் டைம் இருந்தால் கட்டாயம் படிங்க. இப்படி எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் தயவாக சொல்கிறேன், படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, என்னாகும் 35 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடைக்கல பட்டணத்தை குறித்து ஆண்டவர் இந்த 35வது அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். ஆமென். அடைக்கல பட்டணம், எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமே. அடைக்கல பட்டணம், ரெஃப்யூஜ் சிட்டிஸ். ஓகே, என்ன அடைக்கல பட்டணம்னா என்ன? நான் இதை உங்களுக்கு ஏன்னா முழுவதும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, ஸோ நான் அதை உங்களுக்கு தெளிவாக நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். அடைக்கல பட்டணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் கைப்பிசகாய், அதாவது தெரியாமல் ஒருவனை கொண்டுட்டான்னு வைங்களேன், ஒருவனுக்கு தெரியாமல் கைப்பிசகாய்ன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கோம். எந்த இன்டென்ஷனும் இல்லை, எந்த ஒரு துணிகரம் இல்லை, எந்த சதிமோசம் இல்லை, ஆனால் திடீர்னு அவன் கொல்ல வேண்டிய சூழ்நிலை. சில பேர் சொல்லுவாங்களே, நான் சும்மா தான் பிடிச்சி செவுத்தில் தள்ளுனேன். நான் இப்படி பேப்பரில் படிச்சிருக்கேன், கணவன் மனைவி சண்டையில் மனைவி மேலே இருந்த ஒரு கோவத்தில் மனைவியை தள்ளியிருக்காங்க, அவங்க போய் செவுத்தில் அடித்து பின்னாடி அடிப்பட்டதில் ஸ்பாட் அவுட். ஆனால் அந்த கணவனுடைய உள்ளம் மனைவியை அடிக்கணுங்கிற இன்டென்ஷன் தான், கொல்லணும்னு இன்டென்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எதேச்சியாக தற்செயலாக ஒருத்தனை கொன்னுட்டான், இப்போ அவன் கொலையாளி. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் தான் சொன்னே, அவன் இருதயத்தை பார்க்குறாரு. ஓ, இவன் இன்டென்ஷனாக செய்யலை, திடீர்னு தற்செயலாக நடந்துருச்சு. அப்படி நீ ஒரு கொலை செஞ்சிட்டின்னா நீ ஓடலாம். எங்கே ஓடலான்னா, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீ ஓடலாம். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த அடைக்கல பட்டணம் என்றால் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்துக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது சாதாரணம் இல்லை, அதுக்கெல்லாம் அளவெல்லாம் சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய பட்டணமாக. இந்த அடைக்கல பட்டணம் லேவியருக்கு கர்த்தர் சொல்லுவார், 46 பட்டணங்களை லேவியருக்கு கொடு, அதில் 6 பட்டணம் அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணம் கானான் தேசத்துலேயும் இருக்கணும், யோர்தானுக்கு இப்புறத்துலேயும் இருக்கணும், அங்கங்கே இருக்கும். 6 பட்டணமும் ஒரே இடத்துல இருக்காது, 6 பட்டணம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதுக்கு பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, நான் அதற்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா எனக்கு டைம் ஆயிரும். ஸோ அந்த 6 பட்டணத்துக்கும் வேதத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு இந்த அடைக்கல பட்டணம்னா, இப்போ நீ தற்செயலாக ஒருத்தனை கொன்னுட்ட,
கொலையாளி ஆயிட்ட. இப்போ உன்னைய பழிகாரன் உன்னை பழி வாங்க உன்னை பின்தொடருவான். நீ அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக கொன்னுட்டான், அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சுட்டு நீ தப்பு பண்ணலை, ஐயோ இல்லை நான் இது தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னு நினச்சின்னா நீ ஃபாஸ்ட்டாக எங்கே ஓடணும்னா அந்த அடைக்கல பட்டணம் 6ல் உனக்கு எந்த பட்டணம் மிக அருகில் இருக்கிறதோ, எது மிக சமீபமாக இருக்கிறதோ அந்த பட்டணத்துக்கு நேராக நீ ஓடு. அந்த பட்டணத்துக்கு நேராக ஓடி போய் அந்த பட்டணத்தோட வாசலில் நின்றுட்டு உள்ள மூப்பர்கள் இருப்பார்கள். யார் அந்த மூப்பர்கள், யார் அந்த நியாயாதிபதிகள்னால் விசாரிக்கிறவங்க நிச்சயம் அங்கே இருப்பாங்க. அவங்க காது கேட்க நீ சொல்லு, ஏங்க இந்த மாதிரி இந்த நாளில் இப்படி நான் தெரியாமல் அறியாமல் இவனை கொலை பண்ணிட்டேன், நான் வேணுக்குனே செய்யலை, அதனால இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே வந்து நான் நிற்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க உள்ளே வர சொல்லிடுவாங்க. இவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே போனப்புறம் ஒருவனும் அவன் மேல் கை போடக்கூடாது. இதுதான் அடைக்கல பட்டணத்தின் நோக்கம். அடைக்கல பட்டணம் இதற்காகத்தான் தேவன் பழைய உடன்படிக்கையில் ஏற்படுத்தியிருந்தார். அப்போது துணிகரமாக கொலை செஞ்சவன் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக போக முடியாது. தற்செயலாக தெரியாமல், அப்போ இது எப்படி தெரியும்? ஒருத்தர் துணிகரமாக செஞ்சுட்டு நான் தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லுவான்ல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஃபஸ்ட்டு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடிடு, அங்கே உனக்கு நியாயம் விசாரிக்கிற நாட்கள் வரும், அது வரைக்கும் நீ சேஃப்டியாக அந்த பட்டணத்துக்குள்ளே நீ இருக்கலாம். இப்போ நான் இன்னொரு உங்களுக்கு கற்பனைக்காக சொல்கிறேனே, ஒருத்தன் கொன்னுட்டு ஒருத்தன் செத்துட்டான், இவனுக்கு பயம் வந்துருச்சு, ஓடணும்னு நினைக்கிறான். ஐயோ அடைக்கல பட்டணம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஓகே நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினைக்கிறான். ஏன் ஓடணும்னு நினைக்கிறாருன்னா, பழிகாரன் இவன் வந்து கொலையாளின்னு ஒருத்தன் கண்ணில் பார்த்தவன் இவனை பிடிச்சிடணும், நீ கொன்னுட்ட, நீ கட்டாயமாக நீ கொல்லப்படணும், நீ இன்னொருத்தனை கொன்னுட்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியான்னு ஒருத்தன் இவனை அவனுங்களோட நண்பன், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட நண்பனோ உறவினரோ இவனை துரத்துறாங்கன்னு வைங்க. துரத்துறாங்க, ஏங்க எப்படி துரத்துவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருத்தன் குற்றம் செஞ்சவனை நம்ம ரோட்டில் பார்க்குறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துரத்துவாங்க. அப்போது இவன் அந்த சக்திக்கும் மீறி ஓடணும், அடைக்கல பட்டணத்துக்கு ஓடணும். ஓடி அடைக்கல பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் பிடிச்சிட்டான்னு வைங்களேன், அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடினப்புறம் இவனை துரத்துனவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே என்டர் ஆயிட்டான். ஆமென். இதைய படித்தப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஏங்க எவனுமே கொலை செய்யணும்னு செய்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் பாவத்தின் நிமித்தம் பிசாசு அவன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு பாவம் செய்ய அவனை தள்ளிடுறான். நிச்சயமாக சிறைச்சாலை ஊழியத்தில் நான் ஒரு தடவை கேள்விப்பட்டேன். ஒருத்தர் உள்ளே இருந்து சொன்னார், நிச்சயமாக நான் வேணுக்குனே இந்த கொலையை செய்யவே இல்லை, நான் ரொம்ப வருத்தமாக இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கேன், நான் கொலை செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அப்படி ஒரு தகவல். இன்னொரு தகவல், நான் ஏன் இதையை செய்தேன், அந்த நேரத்தில் என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என்னால் அந்த நேரத்தில் முடியல, அதனால நான் கொன்னுட்டேன், ஆனால் இப்பொழுது நான் வருத்தப்படுகிறேனே, அதனால் சிறைச்சாலை. இப்படி சிறைச்சாலை ஊழியங்களுக்குள்ளே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே இல்லை, சில பேரில் துணிகரமாக பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரவன் கூலிக்கார பட எல்லாமே இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலை நிமித்தம், நிர்பந்தத்தின் நிமித்தம், ஒரு சில போராட்டத்தின் நிமித்தம் குடிச்சு கொண்டே இருக்கிற மகனை பெற்றோர்களே கொலை செய்கிறாங்க. இன்றைக்கி பேப்பரில் வருது, என் மகன் குடிச்சிட்டு வந்து எங்களை ரொம்ப வயதான பெற்றோர், இவனால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை, பார்த்தாரு அந்த தகப்பனே தன் மகனை கொலை செய்கிறார். இப்படி இதுக்கு அவர் கொலைகார தகப்பன் அல்ல, அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த சூழ்நிலைக்குள்ள அவருடைய வாழ்க்கையின் போராட்டத்துக்கு அவருக்கு பதில் தெரியல, அதனால் கொலை செய்கிறார். அப்போது ஆனால் கர்த்தர் இந்த அடைக்கல பட்டணத்தை யாருக்கு ஏற்படுத்தி வச்சாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியாமல் நான் பண்ணிட்டேங்கிறப்ப நீ நேராக ஓடலாம். 6 பட்டணம் எது உனக்கு சபியமாக இருக்கோ அங்கே போய் நீ அடைக்கலம் போகலாம். ஓகே, அவன் எத்தனை நாள் அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கலாம்? அடுத்த கேள்வி,
அப்போது அவன் எத்தனை நாள் அங்கே இருக்கலான்னா, அந்த நாட்களில் யார் பிரதான ஆசாரியராக இருக்கிறாங்களோ, ஆசாரியருக்கெல்லாம் பிரதான ஆசாரியர், தமிழில் சொல்லணுன்னா தலைமை குரு. இப்போல்லாம் சொல்கிறாங்களே ஆர்சியிலெல்லாம் தலைமை குரு, அந்த மாதிரி பிஷப் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் நாள் வரைக்கும் இந்த கொலையாளி அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் இருந்துட்டு, அவர் செத்த உடனே நீ சுதந்திரமாய் வெளியே போய்விடலாம். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் வயசானவரா என்ன தெரியாது, அவர் எப்போ சாவார்னு தெரியாது, அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார்னு தெரியாது. ஆனால் ஒன்று ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் நீ அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பிரதான ஆசாரியன் மரணம் அடைஞ்சிட்டா நீ சுதந்திரவாளியாய் அந்த அடைக்கல பட்டணத்துலேருந்து உன் சொந்த வீட்டுக்கு நீ போகலாம். அந்த சாவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் செத்தப்பறம் இவன் வெளியே வந்தால் இவன் மேலே யாரும் கை போட முடியாது. அவன் சுதந்திரவாளி. ஆமேன், அவன் விடுதலையாக்கப்பட்டவன். ஆமேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே. ஓகே, என்னாகமும் 35:25 பாருங்களேன். ஏன்னா ஓகே வாசிக்கலாமா? கொலை செய்தவனை பழிவாங்குகிறோடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் செய்த பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்தது ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார் பாருங்க. 27 சொல்லுவார் பாருங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டான். என்னென்னா, இப்போ ஒரு வேளை இவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிறான் கொலையாளியா, இவனுக்கு அப்படியே போர் அடிக்குது. என்னடா இந்த பட்டணத்துக்குள்ளேயே தான் இருக்கணுமா, நமக்கு சுதந்திரம் இல்லையா, இவனே தப்பு செஞ்சு உள்ளே வந்தவன், ஆனால் அவனுக்கு ஒரு நான் உள்ளேயே இருக்கணுமான்னு நினச்சிட்டு இவன் கொஞ்சம் அசால்ட்டா, கொஞ்சம் நிர்விசாரமாக அந்த யாரும் என்னைய பார்க்கல, யாரும் என்னை பின்தொடரலன்னு நினச்சிட்டு இவன் அந்த பட்டணத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து கொஞ்சம் அவன் அப்படியே வெளியே பட்டணத்துலேருந்து வெளியே வந்துட்டான்னு வைங்களேன். வெளியே வரப்ப இவனை கொல்லணும்னு நினைக்கிறவன் பார்த்துட்டான்னு வைங்களேன். அவன் ஓடி வந்து இவன் அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறப்ப இவனை கொன்னுட்டா இரத்த பலி யார் மேலேயும் சுமராது. ஆமே, ஏன்னா அவன் தன் அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டான். அதுதான் அங்கே பிரச்சனை. அறிஞ்சே எவ்வளோ நாள் இதுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு அவனே அவனுடைய அடைக்கலத்தை உதறி உதாசீனமாக எண்ணி யாரும் என்னைய பார்க்கலன்னு நினச்சிட்டு பழி வாங்குகிறவன் பக்கத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இவன் வெளியே வரான். ஆனால் பழி வாங்குறவன் பார்த்துட்டான். பட்டணத்துக்குள்ளே வெளியே வந்தனால பழி வாங்குறவன் இவனை கொன்னா இரத்த பலி யார் மேலேயும் சுமராது. ஆமேன். இதையும் கர்த்தர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது இதில் இன்னொரு என்ன ஹைலைட்னா, இதையெல்லாம் கர்த்தர் சொல்லிவிட்டு இன்னொன்று எச்சரிப்பாக சொல்லிட்டாரு. இப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிட்டான், நியாயப்படி, அதாவது அநியாயமாக கொலை செஞ்சிட்டான்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் நீ ஒருத்தனுடைய ரத்தத்தை பூமியில் சிந்தறக்கு காரணமாக இருந்துட்ட. அப்போது நீ ஒருவனுடைய இரத்தத்தை பூமியில் சிந்த காரணமாக இருந்த உன்னுடைய இரத்தமும் பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அது அப்படி சிந்துனாதான் பாவ நிவிர்த்தியே உண்டாகும்னு கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பழைய உடன்படிக்கையை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிட்டான் துணிகரமாக. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், ரத்தங்கிற வர விஷயத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆமேன். ஆபேல் கொல்லப்பட்டான், காயின் தன்னுடைய தம்பியை துணிகரமாக கொன்னுட்டான். அப்போது அந்த ரத்தம் தேவனை நோக்கி சத்தமிட்டது. இன்றைக்கும் ரத்தம் வந்துட்டா தேசத்தில் அநியாய ரத்தம் சிந்தப்பட்டால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ஆமேன், ஆமேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொன்று டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீ இன்னொருத்தனோட ரத்தத்தை சிந்திட்டில, அதுக்கு காரணமாக இருந்துட்டில, கட்டாயமாக உன்னுடைய ரத்தமும் அதே பூமியில் சிந்தப்பட வேண்டும்.
அப்பதான் பாவ நிவிர்த்தியை நான் தருவேன்னு சொல்லிட்டார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இப்போ பாருங்களேன், அதை கர்த்தர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். அதை மட்டும் வாசிச்சுட்டு 33, 35, 33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறு ஒன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவிர்த்தி இல்லை. வாவ்! அவர் பாவ நிவிர்த்தி கொடுக்கிற. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பலிகளை எதுக்கு ஏற்படுத்தி வச்சுருந்தாரு? எந்தெந்த பாவம், எல்லா பாவத்துக்குமே நீங்கள் பழைய ஏற்பாடை நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா பாவத்துக்குமே அங்கே இதில் இல்லாத பாவமே கிடையாது. நீங்கள் எடுத்து வேணால் வாட்சி பாருங்கள் என்ன ஆகமத்தை, எல்லா பழைய ஏற்பாடு ஆகமங்களை 5 ஆகமங்களை நீங்கள் வாட்சி பாருங்கள். நம்ம கேள்விப்பட்டிராத பாவத்தை கூட பரிசுத்த தேவன் பரிசுத்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வாயில் நம்ம சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை கூட தேவன் அந்த பாவங்களை இந்த வேதத்திலே பதிவிட்டு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பாவம் கொடூரமானது, பாவம் வஞ்சனை உள்ளது, பாவம் அந்த மனுஷனை கொன்றும். ஏன் ஆண்டவர் இவ்வளோ டீல் பண்ணுறாருன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் பாவத்தின் காரியத்தை பழைய ஏற்பாட்டில் புட்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். சீரியஸாக சில விஷயங்கள்லாம் படித்தா எனக்கு சில நேரம் யூத் கிட்ட பேசுகிறக்கே கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நினைப்பேன், பரிசுத்த ஆவியானவரே எழுதி வைத்த காரியத்தை நான் பேசுகிறதுக்கு சங்கோச்சமாக மாட்டேன். ஆமென். நான் என்ன அவ்வளோ அவரை விட நான் பெரிய பரிசுத்தவாட்டியா? பரிசுத்த வேதமே அவ்வளவு வெளிப்படையாய், நிர்வாணமாய், வெளியரங்கமாய் பாவத்தை எழுதி வைத்திருக்கிற காரியத்தை ஏன் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அது நம்மை ஆளக்கூடாது என்பதற்காக. ஆமென். அப்படிப்பட்ட எல்லா பாவத்துக்கும் பாவ நிவிர்த்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு. நீ இந்த பாவம் செஞ்சியா, ஓகே, புறா குஞ்சுகளை கொண்டு வா. உனக்கு வாங்க காசு இல்லையா, பரவாயில்ல, நீ ஆடு மாடு வாங்க வேண்டாம், ஒரு புறா குஞ்சை கொண்டு வா, நான் உன்னை மன்னிக்க ரெடியாக இருக்கேன். ஆமென். இப்படி சொன்ன தேவன் இந்த விஷயத்தில் பாவ நிவிர்த்தியே ஆகாதுன்னு சொல்கிறாரே. ஏன்னா அந்த துணிகரமாக ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான்னா அவனுக்கு கர்த்தர் என்னன்ட்டாரு, உன்னை நான் உன் ரத்தமும் பூமியில் சிந்தப்படணுன்ட்டார். நியாயாதிபதி நம்முடைய தேவன் யாருங்க? நியாயாதிபதி. பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். மற்றவனோட எருத நீ கொன்னையா, மாட்டை கொன்னையா, அதே மாதிரி இவன் மாட்டையும் கொல்லுங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா உள்ள சதி மோசம், வெளிப்படையான மகிழ்ச்சியான உறவை காண்பிக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் சதி மோசம், உள்ளத்தில் துணிகரம். யார் என்ன செல்ல முடியும்? ஏன்னா நான் சொல்கிறது பாவத்தின் தன்மை. நீங்கள் பாவத்தை மட்டும் அசால்ட்டாக நினைக்கவே கூடாது. பாவத்தை மட்டும் நிஜமாக வேதம் சொல்லுதில்ல, வேசித்தன பாவத்தை பார்த்தா நீ என்ன, உன் பாலிய இச்சைக்கு நீ விலகி ஓடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்றியும் நீ உன் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஏன்? நான் பரிசுத்தமானவள் தானே, பாவத்தை நான் நின்று ஜெயிக்கிறேனே. ஆனால் அதான் சொல்கிறேனே, ஆண்டவர் ஓடுன்னு சொன்னால் ஓடணும். அதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆமே. இந்த இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுனா நான் ஓடுறேன் ஆண்டவரே. ஆமே. நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். யார்? நம்மளுடைய லோத்தோட மனைவி நிற்காத ஓடுன்னு சொன்னார், பின்னிட்டு பார்க்காதன்னாரு. வேண்டாம் சோதோம் கொமோரா, நீ பின்னிட்டு பார்த்துறாத, உன் ஜீவனை உனக்கு நான் தப்பு வைக்க போகிறேன், ஓடுன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் வார்த்தையை டிக்ளேர் பண்ணிட்டார், ஓடுன்னு சொல்லிட்டாரு. ஓடுறாங்க. லோத்து மனைவி பிள்ளைகள் 2 பேரும் பின்னிட்டு பாராத. 2 இன்ஸ்ட்ரக்ஷன், ஓடு, பின்னாடி பார்க்காத. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டே இருக்காங்க. அவளுக்கு என்னவோ தெரில, ஒரு கட்டத்தில் ஐயோ என்ன ஆகுது, அவள் கர்த்தருடைய அந்த வார்த்தையை அவள் உள்ளே வைக்கல, தன்னுடைய மனசை பெருசாக வச்சுட்டா. டக்குன்னு திரும்பி பார்த்தா
உப்பு தூணானால். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு சில இடங்களில் ஓடுன்னு சொன்னால் நம்ம ஓட தான் வேணும். அழகான எடுத்துக்காட்டு யோசேப்பு. யோசேப்புக்கு ஒரு பாவம் வந்ததில்லை. அவனுக்கு அந்த பாவத்தை அவன் நினச்சிருந்தா, நிஜமாக சொல்கிறேன், போத்திபார் மனைவியோடு அவன் உல்லாசமாக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால், போத்திபார் யோசேப்புடைய உண்மைத்தன்மையை கண்டு எல்லாவற்றையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான். அவன் நிஜமாக சொல்கிறேன், என் மனைவி தவிர எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். போத்திபார் மிகப்பெரிய பணக்காரன், என் சொத்தெல்லாம் நீ நிர்வகிச்சுக்கோன்னு அவன் போய் வேலை செய்ய போயிட்டான். அந்த வீட்டில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு போத்திபார் அவ்வளோ பெரியன்னா அவங்க வீட்டில் 50-100 வேலையாட்கள் இருந்திருக்கலாம். இத்தனையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போத்திபார் போயிட்டான். இவனுக்கு அவன் மனைவினால் தொந்தரவு. அது ஏதோ ஒரு நாளில் ஏற்பட்ட தொந்தரவு கிடையாது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அவள் அடிக்கடி அவனை தொந்தரவு செய்தாள். அப்போது ஒரு நாள் அவனுக்கு யோசேப்புக்கு அதில் பிரியமே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவன் சட்டையவே பிடிச்சு இழுத்து, யாரும் இல்லை வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ யோசேப்பு தான் சட்டை போனாலும் பரவாயில்லன்ட்டு சட்டையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஏன் அவன் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாமே. வேண்டாங்க, வேண்டாம், இது வேண்டாம், இது கத்தருக்கு, இதெல்லாம் அவன் பேசலை. எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தான் பேசணும், எந்த இடத்துல ஓடணுமோ அங்கே ஓடித்தான் ஆகணும். ஆமென். அவனுக்கு சட்டை இல்லாமல் வெளியே போனான், அவன் பாவத்துக்கு தப்பிச்சு வெளியே போனான். ஆனால் அதே சட்டை இல்லாத காரணத்தினால தான் அவன் தப்பு செஞ்சவன் குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக யோசேப்பு குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் போத்திபார் கண்களுக்கு முன்பாக, அந்த வீட்டார் அனைவருக்கு முன்பாக யோசேப்பு குற்றம் செய்தவன். ஏங்க எப்படிங்க நிரூபிப்பான் தன்னுடைய உண்மையை? என்ன அப்போ கேமராவாக இருந்துச்சு, கேமரா போட்டு பாருங்கன்னு? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. யோசேப்புக்குள்ளே இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? என்னை எப்பொழுதும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் என் தேவன் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய தனி அறையில் நான் இருக்கும் பொழுதும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை. ஆமென். ஏங்க ஒரு நம்மளுடைய சூழ்நிலையில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த அளவு தேவனுக்கு பயப்படுகிறீர்களோ அந்த அளவுதான் நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். நான் குற்றத்துக்காக இதை சொல்லலை. பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் எனி டைம், செல் ஜெனரேஷன். நான் பிள்ளைங்களுக்கு அன்பாகவும் எச்சரிப்பாகவும் சொல்கிறேன். நாட் ஒன்லி ஃபார் யூத். செல்லை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் அது உரியது. நம்ம யூத்தை மட்டும் நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும். நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்துகிறப்ப அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாததை பயன்படுத்த வேண்டாம். ஆமென். செல்ஃபோனை உங்கள் பெற்றோர் உங்கள் கையில் நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபோனில் நீங்கள் பெற்றோருக்கு விரோதமாக நீங்கள் நினைக்காதீங்க. தேவனுக்கு விரோதமாய் நான் தவறு செய்வது எப்படி? என் கணவருக்கு விரோதமாய் நான் தவறு செய்வது எப்படி? என் மனைவிக்கு நான் எப்படி துரோகம் செய்வது? இந்த இன்டென்ஷன் இருந்தால் போதும், கட்டாயமாக நீங்கள் ஒரு நாள் அரண்மனையில் உட்கார வைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆனால் அந்த அரண்மனையின் பாதை எளிதல்ல. என்றைக்குமே உண்மை தன்மைக்கு சீக்கிரமாக பரிசு கிடைக்காது. யோசேப்பு மிக நெருக்கப்பட்டான். எதுக்காக தெரியுமா? உண்மையாக இருந்த ஒரு காரியத்துக்காக, பரிசுத்தமாக இருந்த ஒரு காரியத்துக்காக, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதிக்காக அவன் பல வருட சிறையிருப்பில் இருந்தான். நீங்கள் நினச்சிட்டிங்களா கொஞ்ச நாள் தான் இருந்து? போய் வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். நான் இப்போ அதை கடந்த நாட்களில் படித்தப்போ என் கண்களில் தண்ணீர் வந்துச்சு. ஏன் தெரியுமா? யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அவன் அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுவான், ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏய் இப்போ உன் கனவுக்கு நான் சொல்லிட்டேன், இப்போ நீ உன்னை மறுபடியும் ராஜா உன்னை பழைய ஸ்தானத்தில் நிறுத்த போகிறாரு. அப்படி நீ போய் நிற்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ அங்கே அரண்மனைக்குள்ளே போய் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் அப்படிமா. எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தை தெரியுங்களா? அது அந்த வழியில் வந்தவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். என்னை நினச்சிக்கோ, நான் சிறைச்சாலையில் ரொம்ப நாளாக இருக்கேன், தப்பு செய்யாமல் நான் இங்கே தவிச்சிட்ருக்கேன்,
தப்பு செய்யாத காரியத்துக்காக இந்த சிறைச்சாலையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், ப்ளீஸ் என்னை நினச்சிக்கோன்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இவன் போய் எத்தனை வருஷம் மறந்தான் தெரியுமா? ஏங்க, வாழ்வா சாவா போராட்டம் பானபாத்திரக்காரனுக்கு. ஒரு கனவு பார்த்துட்டான். உங்களுக்கும் நெகட்டிவாக கனவு வந்தால் அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நெகட்டிவாக ஒரு கனவு வருதுன்னா அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது இந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரீம். யோ என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ அவன் ரொம்ப மூஞ்சி அவனுக்கு வாடி போயிருச்சு. அப்போ யோசேப்பு அவனை பலப்படுத்தி, தைரியமாக இரு, கனவை எங்கிட்ட சொல்லு, கத்தர் கனவுக்குரியவர் கத்தர் சொல்லி அதை சொன்னப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் அப்படி யாருக்காவது கனவர்த்தம் சொல்லி நீங்கள் நினச்சிக்கோன்னு சொல்லலாம், அந்த மனுஷன் உங்களை மறப்பானா மறக்க மாட்டானா? நான் சொல்கிறேன், அவன் நல்லவனாக இருந்தால் மறக்கவே மாட்டான். ஏன்னா உயிரை காப்பாற்றினவன். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் போயிட்டு 2 வருஷம் யோசேப்பை மறந்துட்டானா. எத்தனை வருஷம்? ஏங்க, 2 வருஷம் சாதாரண விஷயம் இல்லை. 2 வருஷம் யோசேப்பை மறந்துட்டானா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணால் உங்களை மறக்கலாம். நீங்கள் கத்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்காக கத்தரே வழக்காடுவார். ஆமென். உங்களுக்காக அரண்மனை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை தவறாய் குற்றம் சுமத்தி உங்களை அப்படியே ஒரு மாதிரி நசுக்கலாம். ஆனால் கத்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு நின்னீங்கன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கான அரண்மனை வெகு தூரத்தில் இல்லை. ஆமென் ஆமென். ஓகே, இப்போ நான் டாபிக்கு வரேன். ஓகே, அப்போது அடைக்கல பட்டணம்னா என்னென்னு உங்களுக்கு விளக்கிட்டேன். ஓகேவா? அப்போ கொலை செய்யக்கூடாது, எந்த கொலை கத்தருக்கு விரோதமானதுன்னெலாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இது பழைய ஏற்பாடு. ஓகே, இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த வார்த்தைக்கு இந்த 6வது கட்டளையின் விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் இந்த கட்டளைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? விளக்கம் கொடுத்திருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். மலை பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரம் இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற காரியத்தை ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த மலை பிரசங்கத்தில் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இப்போ எல்லாருமே அதை வாசிக்கலாம். கொஞ்சம் நேரானாலும் நான் சீக்கிரம் முடிக்க ஆசைப்படுறேன். என்னோட கூட நீங்கள் வாங்க. ஓகே, மத்தேயு 5:21 26 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தயவாய் நம்ம எல்லாரும் படிக்கலாம். நம்ம அறிஞ்ச வசனம், தெரிஞ்ச வசனம், அடிக்கடி படித்த வசனம், பரவாயில்ல. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். வசனத்தை நம்ம சபையாக இப்போ அந்த 6 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஓகே, எல்லாரும் எங்கூட நீங்கள் உங்கள் பைபிளை பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இப்போ நம்ம சீக்கிரமாக வாசிக்க போகிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு? இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த 21 ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்வத்தாருக்கு சொல்லியிருக்குது என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பயங்கரமான வார்த்தைங்க அது. அந்த நியாய பிரமாணத்தை மாற்றி அல்ல, அதை தெளிவுபடுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன்.
ஏங்க, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அதை அழிக்க வரல. நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படின்னா கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை மாற்றி பேசல, அவர் அதை விளக்கி காண்பிக்கிறார். ஆமென். என்ன விளக்கி காண்பிக்கிறார் தெரியுமா? நான் உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். பொது மொழிபெயர்ப்பில் இந்த 22வது வசனம், அதாவது நான் உனக்கு சொல்லுகிறேன்லிருந்து புறப்பட மாட்டாய் வருகிற இதுக்கு பொது மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? சினம் கொள்ளுதல். என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் கொள்ளுதல். இந்த தலைப்பே இதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோபம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை நியாயம் இல்லாம நீ கோவிச்சுக்கிட்டீன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பாய். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய உள்ளம் கொஞ்சமாவது நடுங்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னை உட்பட. இந்த இடத்துல ஒரு வசனம் வருது சகோதரன்னு சொல்லி. ஆனால் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் அது எப்படி இருக்குதுன்னா, நீ உன் சகோதரனோடையாவது உன் சகோதரியா, அவங்க அதாவது ஒன்லி நம்ம சகோதரனே கேட்டு பழகிட்டோம். உன் சிஸ்டர்கிட்ட, இல்லைனா உன் பிரதர்கிட்ட, இல்லைனா உன் ஒய்ஃப் கிட்ட, இல்லைனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்கள் இந்த இடத்துல எல்லா உறவுகளையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். ஆமே. இதில் ஏதோ சகோதரன்னு சகோதரனை மட்டும் நினச்சிடாதீங்க, உங்களுடைய சகோதரிகளையும் நினைங்க, உங்கள் அப்பா அம்மாவை நினைங்க, உங்கள் பிள்ளைகளை நினைங்க, கணவன் மனைவியை நினைங்க, மனைவி கணவனை நினைங்க, எல்லா உறவுகளையும், மாமா அத்தை எல்லாம், உங்கள் உடன் பிறந்த எல்லாரையும் அடக்கிற அந்த வார்த்தை தான் சகோதரன். அப்போது இந்த இடத்துல நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன். அப்போ நான் நினச்சேன் நியாயம் இல்லாமல் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் சில டிரான்ஸ்லேஷன் எடுத்து படித்தேன், அந்த எந்த இடத்துலையும் இந்த நியாயம் இல்லாமங்கிற இடம் வரவே இல்லை. நீ சினம் கொண்டால், நீ உன் சகோதரி இடத்தில், நீ உன் தாயினிடத்தில், நீ உன் தகப்பனிடத்தில், நீ உன் சகோதரி இடத்தில் சினம் கொண்டால் நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்ப. நியாய தீர்ப்புனா சும்மா இல்லைங்க. கிருபையை போதித்த கிறிஸ்துவின் வாய்தான் இதையும் நமக்கு போதிக்கிறது. ஆமே. நீ நியாயமில்லாமல் கோபிச்சின்னா நீ நியாய தீர்ப்புக்கு நீ முன்னாடி போய் நின்று தான் ஆகணுங்கிறார். ஆமே. கிருபையை போதித்தவர், அன்பை போதித்தவர், மன்னிப்பை போதித்தவர், இதையும் நமக்கு ஆணித்தரமாய் போதித்திருக்கிறார். என்ன போதித்திருக்கிறார்னா, நீ கோபம் கொண்டினா நிச்சயமாக நீ நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆம்ப்ளிஃபைடில் நான் பார்த்தா, நீ தொடர்ந்து கோபித்து கொண்டே இருந்தால் நீ நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேணும்னு சொல்லி விரிவாக்கமாக அப்படி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக கோபத்தை நாம் எப்படி கையாளுகிறோம், இதை பேசுறதுக்கு எனக்கும் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. கோபத்தை நாம் எப்படி கையாளுகிறோம்? கோபம் நிர்மூடனை கொல்லும். யோனாவுக்கு கோபம் ஆண்டவர் மேலே. ஏன் ஆண்டவரே, தான் வளர்க்காத செடிக்காக, ஆண்டவரே இது ஏன் இந்த செடி ஏன்? யோனாக்கு ஆண்டவர் மேலே கோபம். ஏரோது ராஜாவுக்கு சாஸ்திரிகள் மேலே கோபம். நான் சொன்னதை அவங்க செய்யலையே, நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சுருக்கணும், நான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொன்னனே, சொல்லாமல் போயிட்டாங்களே. ஏரோது என்கிற ராஜாவுக்கு சாஸ்திரிகள் மேலே கோபம். காயினுக்கு ஒரு கோபம். அது எப்படி? என்னோட பலியை மட்டும் அங்கீகரிக்கப்படாமல் போகலாம், நான் எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வந்தேன், நான் எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வந்தேன், எப்படி என்னுடைய பலி அங்கீகரிக்காமல் பட போகலாம்? பயங்கர கோபம். வேதத்தில் நான் இப்படி சொன்னேன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கோபம் என்கிற காரியம் நம்மளை 24 ஹவர்ஸில் டெய்லியும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஆமாவா இல்லையா? இல்லைங்க சிஸ்டர், என்னை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, நல்லா கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காட் பிளஸ் யூன்னு சொல்லுவேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸை விட்டுருங்க, நான் என்றைக்குமே குடும்பத்தை தான் நான் ஃபஸ்ட்டு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளோட ரியாலிட்டி எங்கே இருக்குன்னா குடும்பத்தில் தான் இருக்கும். ஆமே. ஆஃபீஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஒரு வேளை, ஏன்னா காலையில் போனால் சாயங்காலம் வந்துடுவோம். வேறு எந்த இடத்துலையும் ஊழியத்தில் சபைக்கு முன்னாடி இப்போ நான் மைக்கு பிடிச்சி நிற்கிறேன், அழகாக நான் பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால்
கோபம் என்கிற காரியத்தை நான் உங்கள் குடும்பத்தை நான் வச்சு நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய நம்ம செல்ஃபாக நம்ம ரியாலிட்டி எங்கே வெளிப்படுதுன்னா நம்ம குடும்பத்தில் தான். உங்கள் ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி நான் நிஜமாக சொல்கிறேன், அவங்கவுங்க மனைவிக்கு தான் தெரியும். மனைவி யாருன்னு சொல்லி அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். இன்னும் ஓப்பனாக சொல்கிறேனே, நம்ம பிள்ளைங்க யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே இந்த பிரதர் பாரத்தா அவர் பாடுற மாதிரி ஒரு வித மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பெரிய பெரிய சூப்பர் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், கோபத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு கோபத்தை உள்ளே வச்சுட்டே இருந்தீன்னு வையேன். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க வேண்டியது வரும். அடுத்தது சொல்கிறாரு, தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இந்த இடத்துல சகோதரனை மாத்திரமல்ல, அந்த இடத்துல உங்கள் பெற்றோரை வைங்க, உங்கள் பிள்ளைகளை வைங்க, உங்கள் உறவுகளை வைங்க, எல்லாத்தையுமே வச்சு படிக்கலாம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் வீணாக போனவன், அவன் ஒரு உதவாக்கற சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு அங்கே போய் நின்ட்டிங்கன்னா, அந்த ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு முன்னாடி போய் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் சொல்லவே முடியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லவே முடியாது. தீர்ப்பு என்ன வருதோ அதை தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தாகணும். அடுத்தது கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாகியிருப்பான். இந்த வார்த்தை நிஜமாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. மூடனேன்னு நம்ம யாரையாவது சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, எரி நரகம் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம இன்னொன்று இந்த வசனத்தில் இன்னொன்று மறைஞ்சிருக்குங்க, 2 விஷயம் இதில் மறைஞ்சிருக்கு. மைண்ட் அண்ட் மவுத். இதை தான் நான் நேற்று யோசித்தேன். இந்த வசனத்தில் 2 விஷயம் நம்ம சரியாக கையாளணும். எதுனா, நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய வாயையும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இந்த 2க்கு நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவீர்கள், சங்க தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவீர்கள், எரி நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். எது தெரியுமா? கோபம் வெளியே தெரியுமா? இப்போ நானும் தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், அழகாக சிரிச்சிட்டு நிற்கிறேன், ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிற கோபம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னை வெளியே பார்க்குறீங்க, ஓகே அக்கா வெளியே சிரிக்கிறாங்கன்னு, ஆனால் உள்ள கோபம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டுருக்கோம். ஆனால் தேவன் என் கோபத்தை அறிவார். அடுத்தது, இந்த கோபத்தை நீங்கள் உள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அடுத்தது அங்கே எங்கே தெரியுமா ரிலீஸ் ஆகும்? உங்கள் வாய் வழியாக வெளியே வரும். நீங்கள் உள்ள மனசுக்குள்ளே கோபத்தை வச்சிங்கன்னா அந்த பர்சனை பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வீணாக போனவன், ஒன்றுக்கும் உதவாதவன், முட்டாள், எதுவுமே அவனுக்கு தெரியாது, நம்ம ஸ்லாங்லலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, நாசமாக போனவன். ஏன் தெரியுங்களா அந்த வார்த்தை வருது? உள்ளே கட்டுக்கடங்காத கோபம், நாள்பட்ட கோபம், தேவன் வெறுக்கிற அந்த கோபம் அந்த தனிப்பட்ட மனுஷி மேலே, அந்த தனிப்பட்ட மனுஷன் மேலே அவங்களுக்கு உள்ள அப்படியே ஸ்டோராக இருக்குது. அந்த ஸ்டோராக இருக்கிறதுனால அது அப்படியே உங்கள் மனசில் நீங்கள் இந்த கோபத்தை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கட்டாயமாக வெளிப்படும். எப்படி தெரியுமா வெளிப்படும்? எங்கே தெரியுமா முதல்ல வெளிப்படும்? உங்கள் குடும்பத்தில் தான் அது வெளிப்படும். எப்படி தெரியுமா வெளிப்படும்? நெகட்டிவிட்டியான வார்த்தை, சாப வார்த்தையில் அது வெளிப்படும். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமாக தான் போவ. நான் ஏன் இந்த வார்த்தை இங்கே நின்று சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம கோபத்தில் என் வாழ்க்கையை நீ கெடுத்தில, எனக்கு இந்த துரோகம் பண்ணியில்ல. ஆமாம் உண்மைதான், நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க தான். உங்கள் கோபம் ஒருவேளை நியாயமாயும் இருக்கலாம். உங்கள் கோபம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்க தான் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு தப்பு நான் செய்யலையே ஆண்டவரே எனக்கு, அப்படி நீங்கள் பேசலாம். ஆனால் உள்ளே கோபத்தை வைத்து கொண்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அடுத்தது வார்த்தையாக வெளிப்படும். எப்படிப்பட்ட வார்த்தை? சபிக்கிற வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை,
ஒரு மனுஷனை தரம் தாழ்த்துகிற வார்த்தை. நீங்கள் இன்னொன்று சொல்ல போகிறேன். பிசாசு ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப அறிவாளியாக என்ன பண்ணுறான்னா, நமக்கு எல்லாத்து மேலேயும் நமக்கு கோபத்தை கொடுக்க மாட்டான். பர்டிகுலராக ஒரு காரியத்தில் ஒரு சில மனிதர் மேலே தான் உங்களுக்கு கோபம் இருக்கும். இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கோம் சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நபரை என்னால் மன்னிக்க முடியாது, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, கோபம். இவங்களை நான் சாகிற வரைக்கும் என்னால் பொறுத்துக்க முடியாது, சே எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய துரோகம். இப்படியே நினச்சி கோபத்தை உள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுகிற, உங்கள் வீட்டில் எந்த சத்தம் தெரியுமா கேட்கும்? சாப வார்த்தையின் சத்தம் தொனிக்கும், பிற்போக்கான வார்த்தை தொனிக்கும். நீங்கள் அந்த வார்த்தை தொனிச்சா நினச்சிக்கோங்க, நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நெடுநாளாய் கோபத்தை வைத்திருக்கிறீர்கள். கோபப்பட்ட மனசில் அந்த மனசு தான் மற்றவங்களை காயப்படுத்தும். ஓகே, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் இந்த கோபத்தை ஏன் விளக்குனேன்னா, கோபம் வேண்டாம். கோபத்தோட தான் சொல்கிறேனே. சரி, கோபத்தை குறித்து வேதம் இன்னும் சில காரியங்களை சொல்லியிருக்கு, அதை நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? கோபப்படலாமா படக்கூடாதா? நியாயமான கோபம், ஆமாம் இருக்குது. கிறிஸ்துவே நியாயமாக கோபப்பட்டார், ஒரு காரியத்தை டீல் பண்ணார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் சொல்லி அவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை நியாயமாக அழகாக அந்த இடத்துல கிளியர் பண்ணார். வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமேன். ஆனால் துர்ச்செய்தி என்னென்னா, கோபத்தை நீங்கள் கொஞ்சம் தங்க வச்சிட்டிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக பாவத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அடுத்தது, காலையில் கோவப்படுறீங்க, காலையில் எந்திரிச்சோடனே வீட்டில் சண்டை, விடியாமல் சூரியன் வருதோ இல்லையோ வீட்டில் பயங்கர சண்டை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ படுக்கைக்கு போகிறக்கு முன்னாடி அந்த கோபத்தை கிளியர் பண்ணிடுங்கிறார். கிளியர் பண்ணிடுறோமா? நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், கணவனுக்கு ஒரு பெட்ரூம், மனைவிக்கு ஒரு பெட்ரூம். அந்த வீட்டில் தான் நான் பார்த்தேன். உப்புசத்துக்காக வெளியே வந்து படுத்தா தப்பில்லை, ஆனால் அவ்வளோ பெரிய 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப். நான் சொல்கிறது சாதாரண ஃபேமிலிஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப், அது கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க வந்து பெரிய வீடு, ஆடம்பரமான வீடு, வீட்டில் இல்லாத வசதியே இல்லை, எல்லா வசதியும், பெரிய ஜென்ரேட்டர், டக்குன்னு போனால் எல்லாமே டக்குன்னு. அப்போ என்னடான்னு பார்த்தா கணவன் மனைவி பேசிக்கிறது இல்லை. பேசிக்குவாங்க, காய் வாங்கட்டா, வந்து ஏறு, இறங்கு, போயிட்டு வரேன், இதெல்லாம் நான் கேட்டேங்க. நான் ஏதோ ஜோக் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை, பேசிக்கிறாங்க, பேசாமலாம் இல்லை. ஆனால் உள்ளே கோபம். அதான் சொல்கிறேனே, வாழ வேண்டிய கோபம் உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ வேண்டிய விதத்தில் வாழவே முடியாது. வாழலாம், நம்ம கணவன் மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோர்களா வாழலாம், ஆனால் நடைப்பிணமாக வாழ்ந்துட்டுருப்போம். அதுக்குள்ளே நமக்கு வயசாகி செத்தே போயிடுவோம். இப்போயே பாருங்கள், அட எனக்கு இவ்வளோ வயசாச்சா நானே என்னை நினைச்சிட்ருக்கேன், என்னடா நமக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, இப்போதானங்கிற மாதிரி இருக்குது. வயசாயிருச்சு 46, ஐயோ இன்னும் 4 வருஷத்தில் 50 வயசாக போகுதா? என் வயசை ஓப்பனாக உண்மையாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோபத்தை வச்சு பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்களை வாழ வேண்டிய விதத்தில் வாழ விட மாட்டான். வாழுவீங்க தான், டெய்லி எந்திரிப்போம், அழகாக குளிப்போம், அழகாக ஆஃபீஸ் போவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் வேதம் காட்டுகிற கானானின் வாழ்க்கை உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருக்கவே இருக்காது. வேதத்தை படித்தா உன் அழகத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம். ஆனால் என் வீட்டுக்குள்ள வேதம் காட்டுகிற அந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன்னா, கோபம் அவ்வளவு கொடூரமானது என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே நான் விளக்கி கொண்டு இருக்கிறேன். கோபத்தை சாதாரணமாக நினச்சி உங்கள் உள்ளத்தில் வச்சுட்டே இருக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் அப்படியே வரும். விபச்சாரம், வேசித்தனம் வந்துட்டு அதில் வரும் கோபங்கள். அப்படி சொல்லிட்டு பவுல் எச்சரிப்பார், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை.
கிருபையை பேசுகிறவருங்க, கிருபையை பேசினவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு பவுல் எச்சரிக்கிறார். யாரை எச்சரிக்கிறார்? மாம்சத்தின் கிரியையான கோபத்தில் வைராக்கியமாக நிற்கிறாங்க பாருங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்க மாட்டேன், அவங்க செஞ்ச துரோகம் பெருசு. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அடுத்தது வெளிப்படுத்துதல்ல, கடைசியில் போனீங்கன்னா வெளிப்படுத்தல் 21 ஒரு வார்த்தை இருக்கும், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், பொய் சொல்லுகிறவர்கள், கொலை பாதகர். நான் ஏன் இதை அடுத்ததாக சொல்ல வரேன், கொலை பாதகர் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ கோபத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஆமென். ஏங்க கர்த்தர் கொலையை பற்றியில் விளக்கிட்டு இருக்காரு, ஏன் கோபத்தை விளக்கம் கொடுக்குறாரு? யோசிச்சிங்களா? இப்போ ஆண்டவர் எதற்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு? கொலை செய்யா திருப்பாயாக. கொலையை பற்றி பேசுகிறக்கு ஆண்டவர் எங்கே டீல் பண்ணுறாரு? வேரை டீல் பண்ணுகிறார். ஆமென். பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த இடத்துல கிறிஸ்து உங்களுடைய வேரை டீல் பண்ணுறாரு. ஒருத்தன் கொலையாளி ஆகிறான்னா ஒரே நாள் அவன் கொலையாளி ஆகிறதில்ல. அவன் அந்த கோபத்தை ஸ்டோர் பண்ணி மன்னிக்காமல், எதுக்கும் ஆண்டவர் எத்தனை முறை எச்சரிச்சோ அதை கீழ்ப்படியாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு நாள் அவன் கொலையாளியாக மாறுறான். அதனால ஆண்டவர் நம்மளுடைய வேரை டீல் பண்ணுறார். ஆமேன்னு சொல்லுங்கள். வேரிலேயே, அதாவது கோபத்தின் ஆரம்பத்திலேயே கோபத்திலேருந்து வெளியே வந்துருங்க. ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே, அப்போது இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆகையால் அடுத்து நான் உங்களுக்கு இந்த வசனம் தெரியும், ஸோ நான் சீக்கிரம் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தீனா, எங்க இந்த வசனத்தை நல்லா எல்லாரும் படிக்கலாமா? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். ஹலோ, இந்த வசனத்தை நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் பேரில் எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே ஒரு மனஸ்தாபம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா, புரிஞ்சுதா? அவர் என் மேலே மனஸ்தாபமாக இருக்கிறது, அதை ஆண்டவர் டீல் பண்ணல. உன்னால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான்னு உனக்கு தெரிஞ்சா, என்னோடய ஸ்லாங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான், உங்களால் ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டு இருக்கான், உங்களால் ஒருத்தன் மனத்தாங்கலாய், பொது மொழிபெயர்ப்பில் அது எப்படி சொன்னால் மனத்தாங்கல், நீங்கள் செய்த ஒரு செயல் நிமித்தம் இன்னொருத்துங்க மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாமே இதில் உள்ளடக்குங்க. உன் சகோதரனிடத்தில் இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தாய், தகப்பன் எல்லாவற்றையும் நீங்கள் அந்த இடத்துல போடணும். உங்களால் உங்கள் பெற்றோர் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை உங்களால் மற்றவங்க டெய்லி நினச்சி கண்ணீர் வடித்து மனத்தாங்களாக இருந்தாங்கன்னு நீ நினச்சின்னா, சொல்கிறது புரியுதா? இப்போ காணிக்க போட நான் வரேன், நான் காணிக்க போட இப்படி எடுத்து காணிக்க கொண்டு வரேன், உள்ள ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நீ செஞ்ச இந்த காரியத்தை நிமித்தம் உன் கணவர், நீ நேற்று உன் கணவரை ரொம்ப டீஸாக பண்ணி பேசினில்ல, அதனால உன் ஹஸ்பண்ட், உங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம அவரை சொல்லலையே தாக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் என்னை ஞாபகப்படுத்தினார்னு வைங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உடனே அப்படி நினைவு வந்துருச்சுன்னா உன் காணிக்கையை செலுத்தாத, முதல்ல யார்கிட்ட நீ ஒப்புரவாகணுமோ அவங்கக்கிட்ட நேராக போங்கிறார். சரி, ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன், ஏங்க நம்மெல்லாம் இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கெல்லாம் வெளியே நிறைய வேலைகள் தான், ஓகே, இது ஆண்டவருடைய நேரம்னு மதித்து வந்திருக்கீங்க. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் நான் கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் கோவப்பட்டவன் எங்கேயாவது சென்னையில் இருக்காங்கன்னு வைங்க, சொல்கிறேன், ஆண்டவர் துரிதமாய் செயல்பட சொல்லுகிறார் என்பதுதான் இதனுடைய உண்மை. ஆண்டவர் துரிதமாய் இந்த விஷயத்தில் செயல்பட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி காணிக்க போட வந்துட்டு உனக்கு உன் நிமித்தம் அவன் பாதிக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கான், உன் நிமித்தம் அவன் சங்கடமாக இருக்கான், உன் நிமித்தம் அவன் மனத்தாங்கலாக இருக்கான்னா உன் காணிக்கையை நீ போடாதங்கிறார்.
போடாமல் இமீடியட்டாக அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அது அங்கேயே காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு உடனே போ அப்படிங்கிறாரு. முன்பு உன் சகோதரத்தில் போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் ஒருத்தரை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், பட் அவங்க ரொம்ப வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக வரலாமே. ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கும் நமக்கு உரியது தானே. அப்போ நான் எப்படி ஆண்டவரே இந்த வசனத்தை நான் கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சிந்தனையை பேசுகிறார். உங்கள் சிந்தனையில் கர்த்தர் ஒன்று சொல்லுகிறாரு, மன்னிக்கிற விஷயத்தை தாமதப்படுத்தாத, ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தை தாமதப்படுத்தாத, உடனே கீழ்ப்படிங்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் உடனே கோபத்தை உன் மனதிலிருந்து அகற்றுன்னு இந்த வசனத்தில் நமக்கு மறைமுகமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். துரிதமாக செயல்பட சொல்கிறார். ஆமென். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ பாருங்கள், காணிக்கையை செலுத்தி 25வது வசனம், இங்கே தான் விஷயமே இருக்குது. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும். எதிராளி யார் தெரியுமா? நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷ உலகத்துக்கு ஒரே எதிராளி தான். நமக்கு இவங்க எதிராளி அல்ல, அவங்க எதிராளி அல்ல. ஆனால் ஒருங்களை கொண்டு பிசாசு நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணுவான். நம்ம அவங்கள விரோதியாக நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற எதிராளி ஆகிய சாத்தான் தான் நம்மளுடைய உண்மையான எதிராளி. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அக்யூசர், ஆம்பிளிஃபைடில் எதிராளிக்கு போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அக்யூசர். அக்யூசர்னா என்ன தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன். குற்றம் சாட்டுகிறவன். ஒன்று தெரியுமா? நீங்கள் மறைமுகமாக உங்கள் மனசில் கோபத்தை வச்சுட்டு நீங்கள் இருக்கலாம், மறைமுகமாக நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், மறைமுகமாக நீங்கள் எதைய வேணால் ஜமாளிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் என்று வந்துடுச்சுன்னா, உங்கள் கோபத்தினால நீங்கள் கொப்பளித்து வார்த்தையை பேசுகிறீங்க பாருங்கள், அந்த வார்த்தையெல்லாம் ஒருத்தன் கவர் பண்ணிகிட்டே இருக்கான், ஒருத்தன் கேட்ச் பிடிச்சிட்டே இருக்கான். அவன் தான் எதிராளி, அவன் தான் சாத்தான். அவனுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிறது தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆம்னி பொட்டன்ஷியல் காட், நம்ம ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர்னா அவருக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கிறது தெரியும். ஆனால் பிசாசுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த இடத்துல எதிராளி உங்களை எப்படி பிடிக்கிறான்னா, நீங்கள் கோபத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த கோபத்தில் நீங்கள் கொப்பளிக்கிற வார்த்தையை வச்சு பிசாசு உங்கள் மேலே ஆளுகை செலுத்த ஆரம்பிப்பான். அப்போது இந்த எதிராளி என்ன பண்ணுவான்னா, உங்கள் மேலே குற்றம் சுமத்துவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். ஓகே, அடுத்தது பாருங்க, நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும். இங்கே தான் விஷயம், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஆமேன்னு சொல்லலாமே. ஆமேன். ஆமேன். இந்த வார்த்தையில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் சிறைச்சாலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விட முடியாத கோபத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெளியே அந்த சிறைச்சாலை தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு சிறைச்சாலைக்குள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. நான் சொன்னனே, ஒரு கணவன் மனைவி வெளியே ஆடம்பரமான வீடு தான், ஆனால் அவங்க மனசில் ஒரு சிறைச்சாலை. வாழ வேண்டிய விதத்தில் வாழ முடியாமல், நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்க முடியாமல், பழக வேண்டிய விதத்தில் பழக முடியாமல், உங்களை சுற்றிலும் ஒரு சிறைச்சாலை கட்டாயம் இருக்கும். அது வெளியே தெரியாது, அது உங்கள் மைண்டுக்கு தான் தெரியும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க அப்படியே. ஏன்னா ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நீ சிறைச்சாலையில் வைக்கப்படுவ. ஏன் தெரியுமா வைக்கப்படுவ? நீ கோபத்தை ஸ்டோர் பண்ணியே வச்சிட்ருக்க. அப்படியே அழகா உன்னால் உன்னர்த்தம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்கிறது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாம் பேசுகிறோம், எல்லாம் புரியுது, ஆனால் என்னால் அவன் பாதிக்கப்பட்டானேங்கிறது உனக்கு புரியலையா? புரியலன்னா கட்டாயமாக நீங்கள் சிறைச்சாலையில் வைக்கப்படுவீர்கள். அது உபத்திரவத்தின் குகையில் வைக்கப்படுவீர்கள். அப்படின்னா உபத்திரவத்தின் பாதையில் இருப்பீங்க. இந்த சிறைச்சாலை வெளியே தெரியாதுங்க, அது உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்டது. ஏன்டவரே 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 அந்த சிறைச்சாலை உங்களை சுற்றி இருக்கும். ஆண்டவர் ஆனால் சொல்கிறாரு, அதுலேயும் நீ வைக்கப்படாமல் இருக்கணும்னா சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து. ஆமேன். சீக்கிரமாக நல் உறவு ஆய்க்கோ. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ரொம்ப தாழ்மையாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்கிறேன், இந்த சிறைச்சாலை அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். நீங்கள் யாரையும் மன்னிக்க முடியாத நபர். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்ல முடியும்,
நான் மன்னிக்காத நபர் இந்த பூமியில் இல்லை அப்படிங்கிறார். ஆமென், ஆமென். அவரை யாரும் மன்னிச்சாங்களோ மன்னிக்கலோ அது ரெண்டாவது. நான் யாரை குறித்த கசப்போ வெறுப்போ பகையோ என் உள்ளத்தில் இல்லை அப்படிங்கிறார். இதுதாங்க உண்மையான விடுதலையின் வாழ்க்கை. இதுதான் உண்மையான விடுதலை. இன்றைக்கு அநேகர் நாம் வெளியே சிரிக்கிறோம், பழகிறோம், ஆனால் மனசு சிறைச்சாலை போல இருக்கு. என்னங்க யூஸு? ஒரு யூஸும் இல்லை. மனசு சிறைச்சாலையாக இருக்குதுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் செக் பண்ண சொல்கிறாரு. எந்த இடத்துல கோபத்தை வச்சிட்ருக்க, எந்த இடத்துல மனத்தாங்களை வச்சிட்ருக்க, எந்த இடத்துல நீ மன்னிக்கவே முடியாதுன்னு செட் பண்ணி வச்சுருக்க, அதை நீ மன்னிச்சிருன்னு இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆமென், ஆமென். அப்படி நீ மன்னிச்சிட்டீன்னா நிச்சயமாக சொல்கிறேன், எதிராளி உன்னையே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். இன்னும் சொல்கிறேன், இருக்கிறதுலையே கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் எழும்பாதிருங்கள். ஆமென், ஆமென். நம்ம ஒரு சக மனுஷனுக்கு செய்கிற காரியம் என்ன காரியம் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியம். அதனால நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பலை, கோபமாக இருக்கல. ஏன் சிஸ்டர் எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை கர்த்தருக்கு விரோதமாக? நீங்கள் கோபம் கொண்டிருக்கிற அந்த மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுடைய சிருஷ்டி. தேவன் அந்த மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பூமியில் கடைசி நொடி வரைக்கும் நான் இவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி யாரையும் உங்கள் மனசில் வைக்காதீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இதை கர்த்தர் நமக்கு எச்சரிப்பாயும் சொல்கிறாரு பாருங்க. கடைசி வசனம், பொருந்தாவிட்டால். எனக்கு இந்த வசனத்தை பொருந்தாவிட்டால்னா என்னவோ நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் இப்படி தான் இருப்பேன், மனசை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் பொருந்தவே மாட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரவே முடியாதுங்கிறார். என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம நிற்கிறோம். கர்த்தரே வந்தாலும் நீங்கள் வாயை திறந்து நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மறக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்காத வரைக்கும் அந்த சிறைச்சாலையை இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் உடைக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் அங்கே செய்கிறீங்க. நான் உங்களை குற்றப்படுத்தி பேசலைங்க, குற்றப்படுத்தலை, இதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்விடத்திலிருந்து சிறையிலிருந்து புறப்படவே மாட்டாய். நம்ம கொலை செய்யாதிருப்பதாய குறித்து வந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே டீல் பண்ணுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் கொலை செய்யலையே எங்க, நம்மலாம் விசுவாச பிள்ளைகள். நம்ம போய் ஒரு கத்தி எடுத்துக்கணும் அத்தனை குத்திரவா போகிறோம்? போய் துணிகரமாக இன்னொருங்களை கொலை செஞ்சிடவா போகிறோம்? இல்லை கத்தி எடுத்து மறைச்சி தான் வச்சுருப்போமா? அப்படிலாம் நம்ம மனசு வராது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கோபம் உங்களுக்கு அந்த கொலை மாதிரி உங்கள் மனசில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோபம் அவ்வளவு பொல்லாதது. ஆமென். ஸோ விசேஷமாக குடும்பங்களுக்குள்ள வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெறுக்கிறார். சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே நின்று பேசுகிறது ஈஸி, ஆனால் என்னோட லைஃப்பில் அது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக மன்னிச்சிருங்கிறீங்க, மறந்துருங்கிறீங்க, என்னால் செய்ய முடியல. ஆனால் நானும் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எல்லாருக்குமே ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம எப்போ தெரியுமா கோபம் கொள்ளுவோம்? நம்ம ஒருத்தர்னால நம்ம ரொம்ப நெருக்கப்படுறோங்கிறப்ப நமக்கு கோபம் வரும். நம்மளால் இனி செயல்பட முடியாத ஒரு நிலை வந்துருச்சுன்னா நம்ம வாயில் பயங்கரமான வார்த்தையெல்லாம் வரும். இன்னும் சொல்ல போனால் நியாயமாக நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறப்போ உங்கள் மனசு அல்லாடுன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ கஷ்டப்படும். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிதாவின் கோப கலசம் அவர் மேலே ஊற்றப்படுகிறது. நம்ம செஞ்ச அத்தனை தப்பும், தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, அறிஞ்சு செஞ்சது, அறியாமல் செஞ்சது, இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக இன்னும் நான் செய்ய போகிற தவறை கூட கல்வாரி சிலுவையில்
தலைமுறை தலைமுறையாய் ஆதாமிலிருந்து இந்த உலகத்தின் கடைசி நொடி வரைக்கும் மனுஷன் இருக்கிற வரைக்கும் செய்கிற அத்தனை பாவத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசுவின் மீது பிதா தன்னுடைய கோப கலசத்தை கொட்டினார். ஒரு பிண்டத்தை போல தொங்கிட்டு இருந்தார். அவருடைய உள்ளம் ஒட்டஞ்சு ரத்த பீரிட்டு குழஞ்சு தொங்கிட்டு இருக்கிறாரு. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஏசாயா 53:7 நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 53:7 நான் வாசிக்கிறேன். அவர் இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவரை மட்டும்தான் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக சொல்ல முடியும். அந்த நேரத்தில் பிசாசு பார்க்குறான், பிதா பார்க்கிறார், பரலோகம் பார்க்கிறது, தூதர்கள் பார்க்கிறார்கள். குமாரனை அடின்னு அடித்து தொங்க விட்டுருக்காங்க. எச்சல்ல அப்படியே துப்புறாங்க. போற வரவங்களாம் சொன்னியே உயிரோட வா அப்படிங்கிறாங்க. அவமானம், நிந்தை, ரிஜெக்ஷன். அவருக்கு சிலுவையில் கிறிஸ்து ஒரு தேவகுமாரன், ஒரு மனுஷகுமாரனை விட மோசமா, ஒரு அடிமையா, பாவத்தின் சாயலா இல்லைங்க, மொத்த பாவமா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. பிசாசு பார்த்துட்டு இருக்கான். இப்போ வாயை திறந்து ஏதாவது பேச மாட்டாரா? இந்த ஜனத்தை சபிக்க மாட்டாரா? பிதா பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ, என் பிதாவுக்கு உள்ளம் துடிக்குது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம், நீதி செலுத்தியே ஆகணும். குமாரன் மீது தன்னுடைய அந்த நீதியை ஒவ்வொன்றா அந்த அந்தகாரத்தில் பிதா குமாரன் மீது நம்ம செஞ்ச அத்தனை பாவம் சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு அமைதியாயிருந்தார். அமைதியாயிருந்தார். எதுக்கு தெரியுமா? நியாயப்படி அவர் பேசுனா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்க முடியாது. அத்தனையும் சுமந்தவராய் வாயை திறந்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் இல்லைங்க. இட்ஸ் நாட் எ எக்ஸாம்பிள், இட்ஸ் எ ரியல் ஒன். ஏசு கிறிஸ்துவை நினச்சி பாருங்க. அவர் மட்டும் அங்கே வாயை திறந்து ஒருவேளை அங்கே இருக்கிற அவருனால் அப்படி ஜெயிக்க முடியுங்க பாவத்தை. அவருக்கு பாவத்துக்கு இந்த வழியாக தான், சிலுவை வழி மாத்திரம் அல்ல, அவர் வேற எந்த வழி எடுத்து பாவத்தை ஜெயிக்க முடியும்? சிலுவை மரணத்தின் வழியாய் வந்ததற்கு காரணம் நீங்களும் நானும் செய்த அக்கிரமம், பாவம், மீறுதல். இந்த வழியாக தான் அவர் வந்தே ஆகணும். அப்போதான் நீங்களும் நானும் பிதாவின் செல்ல பிள்ளைகளாய் மாற முடியும். அதற்காக தான் இந்த அகோர சிலுவை மரணம். நான் நினச்சி பார்க்குறேன், அப்போ மட்டும் இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சபிச்சிருந்தாருன்னா நீங்களும் நானும் நித்திய நரகத்துக்கு போயிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து, அதான் சொல்கிறேனே, பிரச்சனை நேரத்தில் தயவுசெய்து வாயை திறக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க அதைய. சில பேர் சொல்லுவாங்க, வாய் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க, வெளியே போயிருங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய சிலுவையில் சகித்த அவருடைய காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள். அவர் அந்த இடத்துல வாயை திறவாதிருந்தார். எதற்கு தெரியுமா திறவாதிருந்தார்? அத்தனை இயலாமையில் அத்தனை ஆணி அடிச்சு, எங்க நிஜமா சொல்கிறேன், அவருடைய சரீரம் பிண்டம், ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு விளக்க நேரம் கிடையாது. அவரோட தலை மாதிரி தெரியல. தூரத்திலிருந்து பார்த்தா அவருக்கு ஒரு மனுஷ உருவமே கிடையாது. ஒரு பிண்டத்தை போல தொங்கி கொண்டிருந்தாராம். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் வாயை திறந்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். தெரிஞ்சே செஞ்சாங்கங்க. ஆனால் ஆண்டவர் பிதா கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார், அவங்க தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவரேன்னு சொன்னார். நீங்களும் நானும் செய்த அக்கிரமத்தை பிதா கிட்ட ஆண்டவர் எப்படி தெரியுமா பரிந்து பேசினார்? ஆண்டவரே, இந்த சிஸ்டர், இந்த சகோதரி, இந்த ஜெய்சுதா, எட்வின் தெரிஞ்சு செயல் ஆண்டவரே, தெரியாமல் செஞ்சுருக்காங்க, இவங்களை மன்னிங்கன்னு எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசினார். ஆனால் நான் அறிஞ்சு செஞ்ச பாவங்க,
நான் அறிஞ்சு செஞ்ச பாவம், நான் துணிகரமாக செஞ்ச பாவம், நான் தெரிஞ்சு செஞ்ச பாவம், நான் தெரிஞ்சு செஞ்ச பாவம். ஆனால் பிதாவிடத்தில் பரிந்து பேசினார், பிதாவே என் மகளுக்கு மன்னிங்க, என் மகளுக்கு மன்னிங்க. ஆமென். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களால் மன்னிக்க முடியாதா? உங்களால் மன்னிக்க முடியாதா? ரெண்டாவது கேட்குறேன், இது உங்களை பார்த்து நான் கேட்கல, இதெல்லாம் ஆண்டவர் என்னை கேட்ட கேள்வி. ஒருங்களை என்னால் மன்னிக்க முடியலங்கிறப்ப ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன்னை எவ்வளவு மன்னிச்சிருக்கேன். ஆண்டவரே என்னை இவங்களை மன்னிக்க முடியல. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், நீ எவ்வளவு மன்னிக்கப்பட்டா என்பதை நீ உணர்ந்தால் நீ மற்றவர்களை மன்னிப்பது உனக்கு எளிதாய் மாறும். நான் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், நான் மிகவும் மன்னிக்கப்பட்டவள். ஆமென். நான் மிகவும் மன்னிப்பை பெற்றவள். அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவும் பொழுது நான் இந்த பூமியில் ஒருத்தரை கூட நான் மன்னிக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த இடத்துல என்ன உணர்னேன்னா, நான் பெரிய மன்னிப்பின் தியாகி நான் என்னை பார்க்கல. ஐயோ ஆண்டவர் என்னை எவ்வளவு மன்னிச்சிருக்காருங்கிறத நான் பார்க்குறேன். நான் மன்னிப்பை பெற்றேனே ஆண்டவரே. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உன்னை எவ்வளோ மன்னிச்சிருக்கேன். நினச்சி பாரு, நீ செறிஞ்சு பாவம், நீ தெரியாமல் செஞ்ச பாவம் மட்டும் இல்லை, நீ துணிகரமாக செஞ்ச, யாருமே பார்க்கலன்னு செஞ்ச, எல்லாத்துக்கும் மறைஞ்சிட்டாங்கன்னு செஞ்ச, அதையும் நான் மன்னிச்சனே. ஏன் நீ மன்னிக்க மாட்டியா? ஆமென், ஆமென். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக, அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடிட்டான். அவன் எது நாள் வரைக்கும் இருக்கணும்னா, அந்த பிரதான ஆசாரியன் சாகிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்கணும். செத்த உடனே அவன் தன் வீட்டிற்கு போய்விடலாம். ஆமென், ஆமென். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரியராகிய இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார். ஆமென். நான் இந்த பூமியில் அதனால சுதந்திரவாளியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். நிச்சயம் உங்களையும் என்னையும் சிலுவையில் பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் மரணத்தை, அவருடைய ஜீவனை எனக்காக விட்டபடியினால பிசாசு என்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். பிசாசு என்னை குற்றப்படுத்த முடியாது. பிசாசு என்னை ஆளுகை செய்ய முடியாது. அந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடியினால இந்த பூமியில் நான் எவரை வேண்டுமானாலும் என்னால் மன்னிக்க முடியும். ஏனென்றால் நான் மன்னிப்பை பெற்றவள், நான் மன்னிப்பை பெற்றவள். ஆமென், ஆமென். அந்த கொலை செஞ்ச மனுஷன் பிரதான ஆசிரியர் செத்துட்டான்னு ஒரு நாள் அவன் காதுக்கு நியூஸ் வந்துச்சு. அவன் சுதந்திரவாளியாக தன்னுடைய வீட்டாரை பார்க்க போனான். உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நீங்கள் என்னைக்கு அவரை விசுவாசிங்கனோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டாரு, நீ சுதந்திரவாளி, நீ கிறிஸ்துவின் சுதந்திரவாளி என்று டிக்ளேர் பண்ணிட்டார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயம் நீங்கள் கத்தி எடுத்தெல்லாம் கொலை செய்ய மாட்டீங்க, ஆனால் கோபத்தை உள்ளே வைத்து கொள்ளாதீர்கள். ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், யார் ரத்தத்தை சிந்தினானோ காரணமாக இருந்தோட ரத்தமும் சிந்தப்படணும்னு சொல்லி, அந்த நியாய பிரமாணத்தின்படி நான் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த பாவத்தை நான் மீறியிருக்கேனா? கட்டாயம் மீறியிருக்கேன். நம்ம கையில் எடுத்து யாரையும் கொலை செய்யல, ஆனால் என்னுடைய கோபத்தினால நான் இந்த பாவத்துக்கு நான் உள்ளாயிருக்கிறேன். எப்பொழுது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற நியாயப்பிரமாணம் என் மேலே ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு என் ரத்தம் தாங்க இந்த பூமியில் சிந்தப்படணும், உங்களையும் என்னையும் பிசாசு பாவத்துக்கு முன்னாடி துரத்திட்டே வந்தான். ஏய் நீ தப்பு செஞ்சவ, ஏய் நீ தப்பு செஞ்சவ, நீ சாகணும், நீ சாகணும், நீ நோயினால சாகணும், நீ இல்லாம சாகணும், இந்த பூமியில நீ வெட்கப்படணும், இந்த பூமியில நீ ஒண்ணுமில்ல, வாழ நீ தகுதியற்றவன் சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் நம்மை துரத்தி கொண்டே வந்தான். எது வரைக்கும் தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் தான். என்றைக்கு நீங்க அந்த கல்வாரி சிலுவின் அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்களோ அவன் வல்லமை இழக்கப்பட்டான். உங்க மீது நியாயப்படி சாத்தானுக்கு 100% எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது. காரணம் கல்வாரியின் சிலுவை. அடுத்தது, என் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல இயேசு
என் மக ரத்தம் சிந்த வேண்டாம், என் ரத்தத்தை சிந்துறேன்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்திட்டார். ஆமென். பிதாவின் திட்டப்படியே அவருடைய ரத்தம் இந்த பூமியில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டபடியினாலே நான் பாவ நிவிர்த்தியை பெற்றவள், நீங்கள் பாவ நிவிர்த்தியை பெற்றவர்கள். ஆமென், ஆமென். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் சிலுவை மரணம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் சிந்தனை நீங்கள் விசுவாசிச்சிங்க தான், நீங்கள் அவரோட பிள்ளை தான். ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் போக போக பிசாசு உங்களை கோபப்படுத்துகிற காரியங்களை, கோபத்தை உள்ளே வச்சுக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க, நிச்சயமாக சொல்லிட்டா நீங்கள் இப்போ அதே நொடியில் ஆண்டவரே நான் அதை தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன், ஆண்டவரே உங்கள் பாவத்தினால உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு நீங்கள் சொல்லுகிற அதே வினாடியில் பரலோகம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து உங்களை கழுவ ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். குற்ற உணர்வு அடையாதீங்க. பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்புறம் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தை உங்களை குற்ற உணர்வு அடைய செய்வான். நீ பெரிய இதான் நீ இதை செஞ்சுட்ட. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த குற்ற உணர்வை பார்க்கிலும் கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை பெரியது. ஏன்னா அந்த ரத்தம் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறது. நீங்கள் அந்த இரத்தத்தை அண்டிக் கொள்ளுங்கள். எப்படி அண்டிக் கொள்வது? ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் அழகாக மறைச்சு செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னைய ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்கள் சொன்ன அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்து அந்த சுதந்திரவாளி என்கிற அந்த அக்கௌண்ட்டில், அடுத்த அக்கௌண்ட்டில் உங்களை நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பக்கம் போராட்டமான வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே சொல்லிட்டார்ல, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு இந்த உபத்திரவத்தில் என்னால் மன்னிக்க முடியல, என்னால் முடியலன்னு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை சிறைச்சாலையில் அல்ல, சிங்காசனத்தில் வைக்க அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதற்கு தாங்க கல்வாரி சிலுவை. ஏதோ ஒரு யோசேப்புக்கு மாத்திரம் சிங்காசனம் இல்லைங்க. அவருக்கு முன்பாக நின்று அவரை நேசித்து அவருக்கு உண்மையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியிலே சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் நமக்கு சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அதனால் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த நியாய பிரமாணத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பில் என் சார்பில் அந்த சாபத்திற்கு உங்களை என்னையும் விலக்கி மீட்டு விட்டார். ஆமென், ஆமென். ஓகே, அதனால் எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். ஆமென். நிச்சயமா. ஏன்னா இதை இந்த அகோரத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென், ஆமென். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்கள் சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரர் அல்ல, ஆனாலும் உங்கள் ரத்தத்தினால நீங்கள் எங்களை இந்த உலகத்தில் மகனா மகளா தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை சுதந்திரவாளியாய், உங்கள் ரத்தம் இந்த பூமியில் எங்களை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறது. இந்த உலகத்தின் அத்தனை காரியத்தின் மீதும் நாங்கள் சுதந்திரம் செலுத்த, ஆளுகை செலுத்த சுதந்திரவாளியாக எங்களை நீங்கள் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் சுதந்திரிப்பா என்று சொல்லி எங்கள் மீது அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களை அளவு கடந்து மன்னிச்சிருக்கிறீங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே மனதார எல்லாவரையும் நாங்கள் மன்னிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஆண்டவரே நாங்கள் யார் மேலேயும் கசப்பு வைக்க விரும்பலை. ஆண்டவரே மனதார நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறோம். நாங்கள் அவ்வளவு மன்னிப்பை பெற்ற ஜனம். ஆண்டவரே நாங்கள் மனதார மன்னிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சபை உங்கள் ரத்தத்துக்குள்ளே நான் மறுபடியும் அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.